இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திறமைசாலிகளுக்கும் இவ்வளோ பெரிய விருதுகளை வாங்கி புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். எப்பவுமே ஒரு மனிதர்கள் சக மனிதர்களுக்கு ஊக்குவிக்கணும், எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அன்பா ஆறுதலா பாசமா சில வார்த்தைகளை பேசணும். அவங்களால முடிஞ்சா அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். நம் தமிழர்களோட பாரம்பரியத்தை எடுத்தீங்கன்னா, எந்த ஒரு மன்னர்களும் தன் கோட்டையோ தன் வீடோ பெருசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னைக்குமே மக்கள் சேரக்கூடிய இடங்கள் கோயில்கள் தான் அவங்க வீட்டை விட பெருசா கட்டுவாங்க. அது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அழிஞ்சாலும் நம்ம வரலாறு, நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம மண்ணோட பெருமை அழியக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணி கொடுத்த சில விஷயங்கள். அதுக்கு அடையாளமா நீங்க பார்க்கக்கூடியது சோழர்கள் கட்டின கரிகால சோழர் கட்டின கல்லணை. வேர்ல்டே வியக்கத்தக்க அளவுக்கு இப்படி ஒரு டேம் எங்கேயுமே செய்யலை. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட சில கோயில்களா இருக்கட்டும், நம்ம லாங்குவேஜா இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த முயற்சியை எடுத்திருக்கோம்னா, இந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்க, இந்த மாதிரி பரிசு வாங்கினவங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்தவங்களுக்கு இது ஒரு பாராட்டு விழாவாக இருக்கணும்னு சொல்லி என் நண்பர் பேசினாரு. ப்ரைட் ஆஃப் புதுச்சேரிங்கிற ஒரு டைட்டில் ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது வருஷம் இந்த மக்களுக்காக பண்ணணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல இதை முன் வச்சிருக்கோம்.